நான் ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறேன். என் கம்பெனி கேண்டிடேட் வேணும்னா நான் வெளியிருந்து யாருனா கிடைச்சாங்கன்னா எடுத்துப்பேன். எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து கொஞ்சம் ஃப்ரெஷராக இருந்தாலும் எடுத்துப்பேன். சம்டைம்ஸ் கிடைக்கலனா இந்த மாதிரி ஒர்க் இந்தியா போர்ட்டல் ஜாப் அந்த மாதிரி தேடுவேன். அந்த மாதிரி தேடும் போது ஒர்க் இந்தியாவில் இன்றைக்கி இந்த பூபாலன்னு ஒரு கேண்டிடேட் கிடைச்சாரு. சரி, பார்க்கவும் ஃப்ரெஷராக இருக்கார். ரீட்டைல் அண்ட் கவுண்டர் சேல்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி காமிச்சு 10th பாஸ் எஜுகேஷன் போட்டிருந்தார். சரி, ஓகே, எஜுகேஷனாக நம்ம இதுக்கு பார்த்துட்டு ஸ்கில்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நான் எப்பவுமே ரெஸ்யூம் ஓப்பன் பண்ணி பார்த்து ஸ்கில்ஸ் என்ன பெட்டராக இருக்கான்னு செக் பண்ணிப்பேன். ஓரளவுக்கு நல்லா இருந்தாலே நானே என்ன பண்ணுவேன்னா கேண்டிடேட்டை ரெஃபர் பண்ணி நல்லா பேக்கேஜ் வாங்கி கொடுப்பேன். ஃப்ரெஷருக்கே ஒரு 20,000 23,000 வரைக்கும் வாங்கி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இவரோட ரெஸ்யூம் ஓப்பன் பண்ணேன். ரெஸ்யூம் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காரு நீங்களே பாருங்கள். ஓப்பன் பண்ணுறேன், பார்த்தீங்களா? அரிசி ஒரு மூட்டை, ஆயிலு, புளி, மஞ்சத்தூள், பருப்பு, கடுகு, வெந்தயம், பாத்து சோப்பு, பேஸ்ட்டு, 2 ப்ரெஷ்ஷு. ஏண்டா சீப்பு இதெல்லாம் இருந்தால் ரெஸ்யூமில் எவன்டா வேலை கொடுப்பான்? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வேலை மேலே கவலையே இல்லைங்க. நாங்களாம் வேலை கிடைச்சா போதுன்னு இருந்தோம். இப்போ வாங்கடா, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் வேலை கூப்பிட்டு கொடுத்து ஒரு 20,000 25,000 சம்பளம் தரேன்னு சொல்கிறோம். எவ்வளோ இதுவாக வச்சுருக்கிறான் பாருங்கள் ரெஸ்யூமை. தலைவன் வேறு ரகம்தான்.